திமுகலேருந்து நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு இன்னைக்கு திரு சட்ட அமைச்சர் நிர்மல்குமாரும் இதை தெளிவாக இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்கள்ட்ட ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறார். அதையும் பார்த்துடலாம் என்ன சொல்கிறாருன்னு உங்கள்கிட்ட வந்துடுறேன். திரு நிர்மல்குமார் செய்தியாளர் சந்திப்பில் பேசினது இப்போ பார்த்துடலாம். நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல வந்துட்டு அந்த 543 ஃப்ரீஸுக்கும் அதே இதில் 39 தமிழ்நாட்டில் இந்த ஃப்ரீஸ்லையும் எந்த மாற்றமும் இல்லை. அதில் எந்த யாரும் வந்து பிரித்துலாம் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எப்போதுமே எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஃப்ரீஸ் 543 and 39 for TN அப்படின்னு ஒரு ட்விட்டர் பதிவையும் இன்னைக்கு போட்டிருக்காரு சட்ட அமைச்சர். தொகுதி மறுவரை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாட்டில் எந்தவித மாற்றமும் இல்லை, நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு ஹேஷ்டேக்கோட. எப்படி பார்க்குறீங்க? சூப்பர். இல்லை, பொதுவாக வந்து தமிழ்நாடு சினிமாவில் வந்து டபுள் ஆக்ஷன் படங்கள் வந்து பெருசாக ஹிட்டானதாக கிடையாது. ஒன்று ரெண்டு, அதுவும் விஜய் அவர்கள் நடித்த டபுள் ஆக்ஷன் படங்கள் பெருசாக ஹிட்டானது கிடையாது. படத்துலேயே அப்படி ஒரு பிரசிடெண்ட் இருக்கும்போது அரசியலில் அதை பண்ணக்கூடாது, அதுவும் கவர்மெண்ட்டில் அது பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏன்னா ராகுல் காந்தி வந்தால் ஒரு முகத்தை காட்டி நோ டிலிமிட்டேஷன் சொல்கிறதும் 543யோட சீட்டுன்றதும், அமித்ஷா முன்னாடி வந்துட்டு இல்லை சார் சட்டமன்ற தீர்மானமே இருக்கு. நான் சொல்கிறது ராகுல் காந்தியோட எட்டப்பர்கள் அந்த விளக்கத்தெல்லாம் கொடுத்தாங்கல்ல, அப்போ வந்து யார் நோ டிலிமிட்டேஷனுக்கு எதிராக பேசுகிறாங்களோ அதுக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு சொல்யூஷன் பேசினாலே அவர்கள் அது பேசியது ராகுல் காந்தி. அதான் ராகுல் காந்தி பேசினாரு. அதை இவங்களும் அதை முன்மொழிஞ்சாங்களே, ஆமாம் எட்டப்பர்கள் தான் அப்படின்னு இவங்களும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னைக்கு நீங்கள் நோ டீலிமிட்டேஷன் அல்லது ஃப்ரீசிங் ஆஃப் 543 சீட்ஸ்ன்ற வார்த்தை அந்த இடத்துல இருக்கா? அந்த அறிக்கையில் அண்ணன் படிச்சாரு, அதை படிக்கும்போது பிரச்சனைகள் பற்றி கரெக்டாக பேசுறாரு விஜய், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. பிரச்சனையில் என்ன சொல்றான்னா, இல்லை சார் 1971 சென்சஸ் படி நீங்க வைத்த 543 என்ற பாராளுமன்ற எண்ணிக்கை முடிவடைய போறது, புதுசா டீலிமிட்டேஷன் வரப்போகுது அப்படின்றது ப்ராப்ளம். அதுல எல்லாரும் உடன்படுறோம், அதான் பிரச்சனை, அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு அப்புறம் அடுத்த பேராகிராஃப்ல சொல்யூஷன்ல அவர் சொல்லும்போது என்ன சொல்றான்னா, I therefore urge the government to provide a clear legislative assurance that no state will suffer. அப்ப no state will suffer ன்றது தான் fair delimitation. இப்ப மாற்று பெரிய அண்ணன் அதுக்கு முன்னாடி ஒரு லைனே சொல்றாங்க, நான் வர நிச்சயமா அது பேசுவோம், அதுதான் நம்மளும் புரிஞ்சுக்க விரும்புறோம் என்ன சொல்றாங்கன்னு. அதுக்கு முன்னாடி ஒரு லைன்ல the southern states have been at the forefront of population stabilization, human development and economic growth. So these achievements reflect the successful implementation of national priorities. அதெல்லாம் சொல்லிட்டு தான். ஸோ அதில் அந்த லைனில் கிட்டத்தட்ட உங்கள் லைன் தான் அவர் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, பப்ளிக் பாலிசி மஸ்ட் நாட் inadvertently penalize states for fulfilling national objectives. இந்த மாதிரி நாங்கள் செய்ததால எங்களை நீங்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கக்கூடாது. இதுக்கும் திமுக சொல்லிட்டு இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை சார், இல்லை இப்போ மாநில நலன் தான் நாங்கள் சொல்றாரு. மாநிலங்கள் யாரெல்லாம் பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்க பாதிக்கப்பட்டக்கூடாது. அடித்திருக்கிறது யார்? பெல்ட்டி அடித்திருக்கிறது யார்? என்ன யூட்டர்ன் சொல்ற வார்த்தை இல்லையே. 540 இப்ப இவர் சொன்னது ஷரத்துகள் மாறிடுச்சா, திமுக யாராவது சொல்லிட்டாங்களா அன்னைக்கு கொளுத்துனீங்களே அப்படின்னு. நாங்க திரும்பவும் சொல்றோம், அதே ஷரத்துகளோடு வந்தால் அதை விட பெரிய லைட்டர் வச்சு கொளுத்தும். திமுக அதுல உறுதியா இருக்கு, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா டிராப்ட் வரல, உங்களுக்கு தெரியாது இல்ல, எதை வச்சு நீங்க தீர்மானத்தை ஏத்துனீங்கன்ற நாங்க எதிர்கேள்வி கேட்டா என்ன பதில் வரும்? நாங்க அதுல உறுதியா இருக்கிறோம். நாங்க ஃபேர் டிலிமிட்டேஷன் தான் 2025 கூட்டம் நடத்துறப்போ ஃபேர் டிலிமிட்டேஷன் ஹேஷ்டேக் தான். அதுக்கு உங்களுடைய கட்சியின் பொதுச் செயலாளர் வந்து கையெழுத்து போட்டார்ல, அன்னைக்கு அவருக்கு தெரியாது அது ஃபேர் டிலிமிட்டேஷன். அன்னைக்கு கையெழுத்து போட்டீங்க, காங்கிரஸ் கையெழுத்து போட்டுச்சு, விசிகா கையெழுத்து போட்டுச்சு, காங்கிரஸ் உடைய முதலமைச்சர்கள் வந்து ஃபேர் டிலிமிட்டேஷன். இன்னைக்கு இந்த வரிகள் எதை நீங்க எழுதியிருக்கீங்களோ, அஷூரன்ஸ் வேணும், தென் மாநிலங்கள் நீங்க வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு மக்கள் தொகையை சரியா பின்பற்றுறதுனால வந்து பாதிக்கப்படக்கூடாதுன்ற ஒரு ஸ்டாண்டை இன்னைக்கு நீங்க பேசியிருக்கீங்கல்ல, அதை தான் அந்த கூட்டத்திலையும் சார். இப்போ ரைட், நீங்க சொல்றதுல இருக்கு. இப்போ இந்த கூட்டத்தில் பேசப்பட்ட 7 பொருள்கள்ல 7 முக்கியமான அம்சங்கள்ல நீட் விலக்கு தமிழ்நாட்டுடைய குரல், நீர் வள பங்கீடு தமிழ்நாட்டோட குரல், நிதி கூட்டாட்சி தமிழ்நாடு தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறது, மாநிலங்கள் சஃபர் ஆகக்கூடாது, இது எல்லாமே மாநில உரிமையை தானே முன்னிறுத்தி பேசியிருக்கிறாருன்னு அவங்க சொல்றாங்க. இப்போ கொஸ்டின் என்னன்னா, என்ன மாற்று நீங்க பேசியிருக்கீங்க? அப்ப இவ்வளவு சார் மாநில உரிமை கொடுத்துட்டு இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி வச்ச குற்றச்சாட்டெல்லாம் மாநில நலன்ன்ற பெயரை வச்சுக்கிட்டு
பிஸ்கல் ஃபெடரலிசம்ன்ற பேரை வச்சுக்கிட்டு, கூட்டாட்சின்ற தத்துவத்தை வச்சுக்கிட்டு, மாநில உரிமைன்ற விவகாரத்தை வச்சுக்கிட்டு திமுக அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நீங்க வச்ச குற்றச்சாட்டு. இன்னைக்கு நீங்க அதை தான் பேசுனீங்க. திமுக நீங்க நிதி ஆயோக் கூட்டத்தில் போனப்ப என்ன பேசுனீங்க? திமுக பேசுனது தான் பேசுனீங்க. இன்னைக்கு வந்துட்டு திமுக பேசுனது தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப அந்த அடிப்படையில் பார்த்தா நிதி பங்கீடை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த எல்லா மாநில அரசுகளும் அதே ஸ்டாண்டு தான் எடுத்திருக்கிறாங்க. மாநில அரசாங்கங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கான உரிய நிதி பகிர்வு செய்யணும். அரசியல் சொல்லலையே, இது பாஜகவும் திமுகவும் சேர்த்து போடுற நாடகம் சொல்லலையே. யார் சொல்றாங்க? இல்ல கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்கள் சொல்றாங்களா? நீங்க சமூக வலைதளங்கள்ல நிறைய விஷயங்கள் பேசப்படுது, அதுக்குள்ள போக வேண்டாம். ஆவேக்கா பேசியிருக்குங்க. மாநில உரிமைகள் சார்ந்து, மத சார்பின்மை சார்ந்து விவகாரங்கள் பேசும்போது இத ஃபேர் டீலிமிட்டேஷன் வந்துருச்சுல, இட் இஸ் நாட் த பிரின்சிபல் ப்ராப்ளம், இட்ஸ் அ ப்ராப்ளம் இன் பிரின்சிபல்னு சொன்னவங்க. அப்ப இன்னைக்கு அதே சொல்லுங்க. டீலிமிட்டேஷன்ன்றது பாஜக செய்யக்கூடிய அரசியல், அது தமிழ்நாட்டுக்கெல்லாம் பாதிப்பு வராதுன்னு சொல்ல தாவேக்கா தயாரா இருக்கா? இன்னைக்கு ஏன் ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க? நீங்க வந்து களத்துல இல்லாத கட்சின்னு பாஜக இவ்வளவு நாள் சொல்லிட்டு நீங்க அந்த 4 தீர்மானங்கள் நிறைவேற்றினீங்களா சட்டமன்றத்துல? யாரை எதிர்த்து நிறைவேற்றினீங்க? மத்திய அரசாங்கத்தை சார். பாஜக தானே மத்திய அரசாங்கம் தானே. அப்ப திமுக யாரோட சண்டை போட்டுட்டு இருந்துச்சு? மத்திய அரசாங்கத்தோட தானே. அப்ப நீங்க அது டிராமா, அது ரெண்டு விதமா பார்க்கலாம். நான் ஆர்குமெண்ட்ஸே கேட்கிறேன். ரெண்டு விதமா பார்க்கலாம். நிர்வாக ரீதியா சண்டை போடுறது ஒண்ணு, ஐடியாலஜிக்கலா சண்டை போடுறது. கரெக்ட். ஐடியாலஜிக்கலா நீங்க சண்டை போடாம நிர்வாக ரீதியா எப்படி சண்டை போட முடியும்? How can you not fight ideologically? சூர்யா பாஜக எதிர்ப்பு அரசியலை மட்டப்படுத்த முடியும் இங்க தமிழ்நாட்டுல. நீங்க ஒரு பக்கம் அந்த அரசியலை மட்டப்படுத்துறீங்க, இன்னொரு பக்கம் சட்டமன்ற தீர்மானங்களின் மூலமாக நிர்வாக ரீதியாக நாங்க சண்டை போடுறோம், இன்னொரு பக்கம் நாங்க வந்து மோதல் போக்க கடைபிடிக்க மாட்டோம். ஏதாவது ஒரு ஸ்டாண்டுக்கு வாங்க சார். குழம்பி போய் நிக்காதீங்க, தமிழ்நாட்டு மக்களை குழப்பாதீங்க. அவரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் எல்லாம் குறிப்பிடுறாரு. நீங்க நிறைய நீங்களும் கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க, நிலைப்பாடு மாறிடுச்சான்னு கேக்குறாரு. அன்னைக்கு பேசுனது இன்னும் ப்ரூஃபாக கவர்மெண்ட் டாக்குமெண்ட் இருக்கு. ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்டோம், அதை தமிழ்நாட்டுடைய தென் மாநில முதல்வர்கள் வந்து கையெழுத்து போட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று சொல்லும்போது அனைத்து கட்சி கூட்டத்தில் தாவேகா வந்து கையெழுத்து போட்டிருக்கிறது. இவங்க அதாவது மறுக்கலையே இப்ப வரைக்கும். நீங்க அதை சட்டமன்றத்தில் சொல்லும்போது ஏன் கையெழுத்து போட்டீங்க? இப்ப அன்னைக்கு சொல்ல வேண்டியதான் இல்ல. ஃபேர் டீலிமிட்டேஷன் 7.2% பாராளுமன்ற எண்ணிக்கைகள் சீட்டுகள் மட்டும் கிடையாது, 543ல நிக்கணும். அதாவது சரி, இப்ப இப்படி திருப்பி ஆர்குமெண்ட் கேக்குறேன். இல்ல இப்ப என்னன்னா டாக்டர், நீங்க பேப்பர்ல எங்கேயுமே டாக்டர் இல்ல ஒரு அந்த வார்த்தை இல்ல. இல்ல டாக்டர், இன்னொரு கேள்வி என்ன வரும்? இல்ல டாக்டர், இப்ப என்ன கேள்வி வரும்னா, திமுக இந்த தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஆதரித்தது நோ டீலிமிட்டேஷன். அப்படின்னா நீங்க உங்க நிலைப்பாட்டை மாற்றீங்களா? ஃபேர் டீலிமிட்டேஷன் இருந்தவங்க நோ டீலிமிட்டேஷன் ஏன் ஆதரிச்சீங்கன்னு அவர் கேக்குறாரா? அதாவது பாயிண்ட் 1, இதே ஃப்ரீஸ் ஆச்சுன்னா அதை வரவேற்போம். ஆனா கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் படி அது இல்ல. அடுத்த ரெண்டுல எது திமுகவோட நிலைப்பாடு என்பது 7.2% நோ டீலிமிட்டேஷன், ஃபேர் டீலிமிட்டேஷன் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கால். அப்படி இல்ல, அது கான்ஸ்டிடியூஷனல் மேண்டேட் படி அது நடத்த முடியாது. ஃபேர் டீலிமிட்டேஷன் 7.2%க்கு நாங்க தயாராக இருந்தோம், இருக்கிறோம். இன்னொன்னு சொல்றாங்கல்ல, நாளைக்கு திமுக வந்து வேற மாதிரி. இதுல என்ன சார் ஒரு குற்றத்தை கண்டுபிடிச்சிங்க? ஒரு ஆக்ட் கொண்டு வருது. உதாரணத்துக்கு இப்ப நீட், நாங்க வந்து விலக்கு கேட்கிறோம். நாளைக்கு பாஜக வந்து தமிழ்நாட்டுல நீட்டு விலக்கு தரேன் அப்படின்னா, ஐயோ பாஜக கொண்டு வர நீட் விலக்கு நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி டீலிமிட்டேஷன்ல நீங்க தமிழ்நாட்டுடைய எண்ணிக்கைகளை குறைக்காதீங்க, பிரதிநிதித்துவத்தை குறைக்காதீங்க நம்ம கேட்கிறோம். அதை கேட்டுக்கிட்டு பாஜக, திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாருடைய முதற்கட்ட கருத்து கேட்ட தமிழ்நாடு கேட்ட கருத்தை ஒத்துக்கிட்டாங்க. அதை எதிர்க்கணும், அதுதான் அரசியல். அதாவது தம்பி சொன்ன கருத்தாகட்டும் இல்ல எங்களுடைய கருத்தாகட்டும், இந்த நோ டீலிமிட்டேஷன் ஒட்டி நீங்களும் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கீங்க. முதல்வர் இன்னைக்கு கூடுதலா சொன்ன விஷயம், நீங்க சொன்ன அந்த 7.2 தமிழகத்துக்கான அந்த பிரதிநிதித்துவமும் கிடைக்கணும், அது போக இல்லாம இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் அது கிடைக்கணும்னு சொல்ல வரும்போது அவர் சொல்ல வரதனுடைய சாராம்சம் 543 தான். இல்ல 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 இல்ல, அதுல ரெண்டு விதமா பார்க்கலாம். இப்ப தமிழ்நாட்டுக்கு அதே இதை கொடுத்துட்டு மற்றவங்களோட முதல் கட்ட கருத்து கேட்டேன். 7.2 சொல்லலாம். யூபிக்கோ ராஜஸ்தானுக்கோ குஜராத்துக்கோ எண்ணிக்கையை கூட்டிட்டு வலுவில்லாத பேச இப்ப ஆள் இல்லாத
வட மாநிலங்களுக்கு குறைச்சி அந்த 100% எட்டுனா அதை சரின்னு ஒத்துக்க முடியுமா? அதனாலதான் முதல்வர் சொல்றாரு என்ன மாநிலங்களுக்கு அதை அப்படியே கொண்டு போகணும். அதுதான் பர்சன்டேஜ் ஹை. நான் என்ன கேக்குறேன் 7.29 எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறேன். மத்த மாநிலங்களுக்கு 7.18 வரும். நான் வந்துலாம். எஸ் சூர்யா, மொத்தம் 7 விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதுல இந்த விஷயத்துல எங்களுடைய கருத்து என்னவென்றால், விஜய் அவர்களுடைய தாவேகா கட்சி அவர்களுடைய நிலைப்பாட்டை மாற்றி இருக்கிறதாக நாங்கள் பார்க்கிறோம்.